இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மீன் குழம்பு நெத்திலி மீன் குழம்பு. ஒரு துளி கூட எண்ணெய் இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நல்ல மிளகு, முழு கொத்தமல்லி, சிறிதளவு புளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகா வத்தல், வேண்டாட்ட மிளகாத்தூள், சிறிதளவு ஜீரகம், மாங்காய், மாங்காய் இல்லைன்னா தக்காளி, பச்சை மிளகா. முதல்ல மீனை கழுவி எடுத்துக்கிடுவோம். மீனை கழுவி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கழுவுன மீனை கொஞ்சம் உப்பு போட்டு விரகி வச்சுக்கிடணும் ஒதுக்கி. அதுக்கப்புறம் தேவையான தேங்காயெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். நம்மளுக்கு தேவையான முழு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், முழு கொத்தமல்லி போட்டுக்கலாம், இல்லாட்ட கொத்தமல்லி தூளை மிளகாத்தூளை போட்டுக்கலாம். நல்ல மிளகு கூட போட்டிங்கன்னா மிளகாத்தூள் குறைச்சி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் தூள் நிறைய போட்டால் குழம்பு நல்ல கலராக இருக்கும். நான் குறைவாக போட்டு நல்ல மிளகு தான் நிறைய போட்டிருக்கேன். அரைச்சி விழுத மண் சட்டியில் ஊற்றிக்கிட்டு தக்காளி, பச்சை மிளகா போடணும். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கொதிக்க வச்சுக்கிட்டு அப்புறமா தான் நம்ம மீனை போடணும். ஏன்னா சின்ன மீனாக இருக்கிறதுனால இது மிக்ஸ் பண்ணும்போது உடஞ்சிரும். குழம்பு என்ன கொதித்து வந்துட்டுருக்கு. அதை மீனை போடுவோம். நம்ம கழுவி வச்ச மீனை போடுவோம். மீனை போட்டு அது ஒரு கொதி வந்த உடனே அப்படியே மூடி வச்சிடணும். மண் சட்டியில் நம்ம போடுங்கனால அந்த சூடு ரொம்ப நேரமாக இருக்கும், அதிலே அப்படியே வெந்துடும். தேவையான அளவு உப்பை போட்டு மூடி வச்சிடணும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு. இது மிகவும் சத்தானது. ஒரு துளி கூட எண்ணெய் விடலை, விலையும் ரொம்ப குறைவு.